டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா மற்ற அனிமே கம்பேர் பண்ணுறப்போ அனிமேஷன் நல்லாயிருக்கும். ஒரு சீனுமே வந்து சும்மா தரமாக எடுத்திருக்காங்க. அக்காஸோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. எனக்கு அக்காசா பேக் ஸ்டோரி அண்டு அக்காசா ஃபைட் தான் ப்ரோ. சூப்பராக மாசாக இருந்துச்சு ப்ரோ. லாகே இல்லை ப்ரோ, அப்படியே ஸ்மூத்தாக போச்சு. க்ரௌடு செம க்ரௌடு. நான் ஒரு ஜாப்பனீஸ் மூவிக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஹைப் இருக்கும்னு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே ப்ரோ, அப்படியே வச்சிங்க, அப்படியே பேசுறீங்க, லைட்டாக தூக்கிங்க கையில் வச்சிங்க, அந்த கையில் எப்படி தர்ற மாதிரி கேரக்டர்ஸா. ஸோ ஹவு டு ஃபீல் இன் டீமன் ஸ்லேயர்? எப்படி வந்திருக்கு மூவி? வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு டீமன் ஸ்லேயர் மூவி. ஃபர்ஸ்ட் ஷோ கிடச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்தது. ஆல்ரெடி மங்கா நான் படிச்சிட்டேன். லைக் அது அனிமேஷனில் வந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து க்ரௌட் என்கேஜ்மெண்ட் தான். ஒவ்வொருத்தவங்க ஃபேஸ் காட்டும் போதும் செம்மையாக கத்தி என்கேஜ்மெண்ட்டாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமாம். ஐயோ, நான் ஐமேக்ஸில் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஐமேக்ஸில் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரோஹிணி ரிலீஸ் ஆச்சு. நைட் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன் எப்படா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ரோஹிணி இப்போ இங்கே புக் பண்ணது கூட நைட் 1 மணிக்கு எந்திரிச்சு சும்மா பார்த்தேன், இருந்தது உடனே புக் பண்ணிட்டேன் நான். ஆமாம், பார்த்துட்டே இருந்தேன் நான். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக இருந்தது. மாங்கா படிச்சதை விட அது அனிமேஷனாக பார்க்கும்போது அது வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. மாங்காவை படிக்கும்போது அந்த ஃபீல் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அனிமேஷனில் பார்க்கும்போது அப்படியே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே ஃபுல் ஹைப் ஆகிடுச்சு. ஆனால் படம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ப்ரோ. வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. ஒரு சீனுமே வந்து சும்மா தரமாக எடுத்திருக்காங்க. எப்படி சொல்கிறது, பட்ஜெட் மூவி மாதிரிலாம் எப்படியுமே இப்போ நம்ம தமிழ் சினிமா மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்படின்னா ஒவ்வொரு சீனுமே வந்து கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தான். வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. தரலை. ஏன்னா வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கிறதே கஷ்டமாக இருந்தது. நாங்களாம் வந்துட்டு ஐமேக்ஸில் பார்க்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வேறு வழியே இல்லை, இன்றைக்கி பார்த்தே ஆகணுன்றதுக்காக தான் 9 o'clock ஷோ புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்துட்டு நான் ப்ரீமியம் வச்சுருக்கேன் ப்ரோ இதில் கிரன்ச்சி ரோலில். அதனால் வந்துட்டு எனக்கு ஏர்லியாக கிடச்சிருச்சு. இந்த இதில் மட்டுமா? இதில் வந்து ஆகாசா தான் ப்ரோ. அவனுக்கான படம் தான் இது. அதனால் அவனை மட்டும்தான் போர்ட்ரே பண்ண மாதிரி இருந்தது. அக்காசா பேக் ஸ்டோரி அண்டு அக்காசா ஃபைட் தான் ப்ரோ. சூப்பராக மாசாக இருந்துச்சு ப்ரோ. விஷுவல் நேராக பார்க்கும்போது மாங்கா ரீட் பண்ணும்போது அவ்வளோ இல்லை. விஷுவலாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. சென்னையில் ஆமாம், ஃபுல் புக்டாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு வர்ற வரைக்கும் நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடிலேருந்து தேடிட்டே இருந்தேன் ப்ரோ. அப்புறம் புக் பண்ணிட்டோம் கடைசியில். ஒர்த்து ப்ரோ, ரியலி வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஐமேக்ஸில் பார்த்தா இன்னும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆமாம். அக்காஸோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவை விட நல்லாவே கொடுத்துருந்தாங்க. இல்லை, அந்த மாதிரி பார்க்க முடியாது. இல்லை எனக்கு லேட் ஆகுது ஆஃபீஸ்க்கு. இல்லை, ஆக்சுவலி நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபேன்ஸ் தான் ப்ரோ மூவிக்கு. ஸோ 2 பேருமே பிளான் பண்ணி தான் வந்தோம். மூவி ஆனால் செம்மையாக இருக்குது. ஒர்த் த ஹைப் தான் தேட்டரில் வந்து பார்க்குறது. அண்ட் இன்னும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் பார்ட்லாம் எப்போ வரோன்னு. பட் இட் வாஸ் ரியலி குட். ஓவரால் இட் வாஸ் ரியலி குட். ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி இங்கே புக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 தியேட்டர்ஸில் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க டிக்கெட்ஸ். சம்ஹவ் மேனேஜ் பண்ணி புக் பண்ணி வந்து பார்த்துட்டோம். இட் வாஸ் ரியலி ஒர்த் இட். நான் வந்து எனக்கு பர்சனலி இனோஸ்கே ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இந்த பாட்டில் வந்து அந்த அளவுக்கு அவரை பற்றின பேக் ஸ்டோரி எதுவுமே தரல. பட் ஜெனிட்சு வாஸ் ஆல்சோ ரியலி குட். ஜெனிட்சு எப்போவே ஜெனிட்சு தலைவன் காமெடியாக ஆரம்பிச்சு சீரியஸ் மோடில் இறங்குவான். ஸோ அது பர்சனல் லைஃப்பில் நானும் அந்த மாதிரி தான். அதனால் எனக்கு அவனோட ரிலேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஜெனிட்சு தான் எப்பவுமே. டே டு டே லைஃபே அப்படி தான் ப்ரோ. காமெடியாக தான் ப்ரோ இருப்பேன். எப்போ சீரியஸாக இருக்கணுமோ அப்போ மட்டும் தான் சீரியஸ். ஜெனிட்சு அதே மாதிரியே இருப்போம். டீமன் ஸ்லேயர் பார்த்தீங்கன்னா எல்லா மற்ற அனிமே கம்பேர் பண்ணுறப்போ அனிமேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் சூப்பராக இருந்துச்சு.
வேற கேரக்டர் ரொம்ப இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர்ஸ்லாம் டப்பு டப்புன்னு போட்டாங்க. சொன்ன ஸ்பாயில் ஆயிரும். கதை சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. வந்து பாருங்கன்னு சொல்லுங்கள். உண்மையிலே நல்லாயிருக்கும் ப்ரோ. செகண்ட் டைம் கூட பார்க்கலாம். தேட்டர் க்ரௌட் எப்படி இருக்கு இங்கே இல்லை நீங்கள் பார்க்கும்போது? ப்ரோ எல்லாமே புக்குடு ப்ரோ. ஆல்ரெடி நீங்கள் நாளைக்கே டிக்கெட் கிடைக்காது உங்களுக்கு. ஆல்ரெடி புக் பண்ணவங்க தான் நாளை ஒரு 3 நாளைக்கு எப்படியும் ஃபுல்லாக தான் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே ரோகிணியில் புக் பண்ணிட்டோம் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே ரோகிணியில் தான் பண்ணாங்க. ரோகிணி பண்ணோடனே ரோகிணியில் புக் பண்ணிட்டோம் ப்ரோ. ஏன்னா வேறு எங்கேயும் எப்படி கிடைக்க ஃபஸ்ட் ஷோ தெரியாது. ஃபஸ்ட் ஷோ போயே ஆகணும் சொல்லிட்டு ரோகிணி புக் பண்ணிட்டோம் ப்ரோ. நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி புக் பண்ணியிருப்பீங்க டிக்கெட்டு, அது எப்படி கரெக்டாக உங்களுக்கு இம்பாக்ட் ஆகிடுச்சா? ஓகே பண்ணாங்க. ஓகே, ஆமாம், ஓகே ப்ரோ. ஆமாம் ப்ரோ. 1 வீக் ரொம்ப எப்படி எப்போ வந்து 12 ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. டிசம்பர் 12 ஆகும்னு. யாரோட கேரக்டர் போட்டு இனோஸ்கே ப்ரோ. ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆமாம், ஃபேவரட் ப்ரோ. அவரை பற்றி என்ன சொல்கிறது, இனோஸ்கே வந்து எப்படி சொல்கிறது, தனி ப்ரீத்திங் ஸ்டைலில் இருப்பான். அவனே வந்து எல்லாமே தனியாக கண்டுபிடிச்சிருப்பான் ப்ரோ. மவுண்டன் கிங் அந்த மாதிரி. ஓவராலாக அனிமே ஃபேன்ஸ்க்கு இது ஒரு நல்லா இருக்கும். ப்ரோ, செம்ம மூவி ப்ரோ. வேறு தேங்க்யூ. தேட்டரோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் பெஸ்ட்டு ப்ரோ, செம்ம பெஸ்ட்டு. அவன் ஸ்வாடோட இதை வச்சுட்டு கீழே விழுறது கூட அந்த கட்ட சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது படம். அவங்க லைட்டாக தூக்கத்தில் இருக்காங்க. அப்புறம் தான் எப்படி இருக்கு மூவி? நைஸ், நல்லா இருக்கு. பட் என்னோட ஃபேவரட் வந்து இனோஸ்கி. அவங்க காட்டவே இல்லை இந்த படத்தில். கொஞ்சமாக தான் காட்டினாங்க. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ரெண்டு சீன் தான் வந்துச்சு இனோஸ்கியோடது. ரெண்டு கேரக்டரோடது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வந்தது. அதனால எப்போ வரும் பார்த்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அனிமே ஃபேன்ஸ்க்கு இது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். யா ஆஃப்கோர்ஸ் வர்த் த வெயிட். செம்ம எக்ஸ்பெக்டேஷனோட வந்து நல்லா இருக்கு. ரெண்டாவது சில மூவிஸ் பார்க்கும்போது கேரக்டர்ஸ் நம்மளை இம்பாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எந்த கேரக்டர்? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷினோபு கேரக்டர். பட் ஆனால் அவங்க ஃபர்ஸ்டே அவங்க இறந்துருவாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மூவி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும் அது. ஆனால் அது ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். இயர்ஸ் ஆகும். அது வந்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் புக்ஸ் பண்ணீங்க இந்த படத்துக்காக? புரியல என்னது? இது வந்து ப்ரீ புக்கிங்ஸ் 1 வீக் முன்னாடி தான் சென்னையில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் பண்ண உடனே நாங்கள் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே ஃபில் ஆகிட்டே வந்துருச்சு. நாங்கள் ஆக்சுவலி ஐமேக்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் கிடைக்கல எந்த டிக்கெட்ஸுமே. பட் ஆனால் ரோஹிணி வந்து இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் ஆல் த மூவிஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் இங்கே கிடைச்ச உடனே புக் பண்ணிட்டோம். எப்படி இருக்கு அந்த தியேட்டர் ப்ரெசன்ஸ், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்? அந்த ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு க்ரௌடுமே நாங்கள் நினச்சோம் நாங்கள் மட்டும்தான் கிரிஞ்சாக டிஷர்ட்ஸ்லாம் போட்டு வரோம், அப்புறம் ஏதாவது பார்ப்பாங்க நினைப்பாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் எல்லாருமே க்ரௌடு செம்ம க்ரௌடு. நான் ஒரு ஜாப்பனீஸ் மூவிக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ ஹைப் இருக்கும்னு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரெண்டாவது லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின், எதனா அந்த டைலாக்ஸ் இருக்கும் மூவிஸில், அந்த மாதிரி எதனா டைலாக் பண்ணுறோம் 2 பேர் சேர்ந்து போட்டுருக்கீங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி எதனா பண்ணிட்டு போயிடுங்க. டைலாக்ஸுன்றதை விட எங்களுக்கு வந்து தஞ்சிரோ சொல்கிற ஹினோகமி ககுரா அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரோ எனக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. ஜாப்பனீஸே வாயிலலாம் நுழையாது ப்ரோ. கேரக்டர் தான். அனிமி லவர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு மூவியா? கண்டிப்பாக ப்ரோ. மூவி ப்ரோ